வழக்கறிஞர் கொரலார் கோபிநாத் இள புகழேந்தி என்ன சொல்றாருன்னா, பாரதிய ஜனதா கட்சி வந்து இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியின் கண்ட்ரோலில் தான் இப்போ வந்து அதிமுக இருக்கு. அதுதான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் நடைபெற்ற அந்த கூட்டணி உடன்பாடுகளில் ஏற்பட்டக்கூடிய செயல்பாடுகள் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்றாரு. அதையே பொதுக்குழுவில் அதிமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினும் அதையே சொல்றாரு. உண்மையிலே இப்படி பாஜக கண்ட்ரோலில் இருக்கா சார் அதிமுக? எந்த காலகட்டத்திலையும் பாஜகவுடைய கண்ட்ரோலில் அதிமுக இருந்தது கிடையாது, இருக்க போவதும் கிடையாது, இருப்பதும் இல்லை. அதனால வேண்டுமென்றே இன்றைக்கு மக்களிடையே பாஜகவுடைய அடிமைகளாக இவர்கள் இவங்க தான் இருந்தாங்க. நீங்க முதல்ல பாஜகவோட கூட்டணி வைத்துக்கொண்டு அந்த ஆட்சியிலேயே இவர்கள் இருந்து கொண்டு பாஜகவுடன் ஆட்சியிலேயே அமர்ந்து கொண்டு இந்த நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள் இவர்கள். இன்றைக்கு என்னவோ பேசுறாங்க, என்னவோ பாஜகவுக்கும் இவங்களுக்கும் எதுவும் தொடர்பே இல்லாத போல இதோ பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்னு நான் அவர் கேட்ட சொன்னதுக்கெல்லாம் பதில் சொல்லிடுறேன். என்ன நிதி ஆயோக் கூட்டத்துக்கு எதுக்காக போனீங்க அப்படின்னு எதற்காக எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் கேட்டார் என்று சொன்னால், நீங்க என்ன சொன்னீங்க, 22, 23, 24 3 தடவை இதே நிதி ஆயோக் கூட்டம் நடந்த பொழுது நான் போக மாட்டேன், ஏனால் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, அதனால அங்க போவதில்லை, எந்த பிரயோஜனம் கிடையாது, அதனால போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு மட்டும் ஏன் போறீங்க? அதுக்கு ஒரு விளக்கம் அவங்க கொரலார் கோபிநாத் சார் அந்த 2000 கொரலார் கோபிநாத் சார் உதயநிதிக்கு வேண்டப்பட்டவர்கள் எல்லாம் புலஞ்சர் கொஞ்சம் நீங்க சொல்லி முடிக்கட்டும். சொல்லுங்க கொரலார் கோபிநாத். நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கு அதன் பிறகு இவர் என்ன சர்வே என்ன சொல்றாரு, இந்தியா டுடே இன்னைக்கு சர்வே பண்ணது, நேற்றுக்கு தினமலர் பத்திரிகை எடுத்து பாருங்க. இன்னைக்கு பொள்ளாச்சி இதுல கொங்கு மண்டலத்துல போய் 1000 ரூபாய் நம்ம பெண்களுக்கு கொடுத்திருக்கிறோம், அவர்கள் ஓட்டெல்லாம் நமக்கு உள்ளோம் என்று ஒரு சர்வே எடுக்கப்பட்டது. அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் அதிமுகவுக்கும் விஜய் கட்சிக்கும் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதை பார்த்து ஒரு ஷாக் ஆகிவிட்டார்கள் என்று ஒரு செய்தியே வந்திருக்கிறது. இன்னைக்கு தினமலர் பத்திரிகையில போடப்பட்டிருக்கிறது. தயவு செய்து அந்த சர்வேயும் எடுத்து படிச்சு பாருங்க. அப்பதான் தெரியும் பெண்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னா, எங்களுக்கு 1000 ரூபாயை கொடுத்து விட்டு எங்க கையில இருந்து 5000 ரூபாய் நீ பிடுங்கிக்கிட்ட, நீ எல்லா கட்டணத்தையும் உயர்த்தி 5000 ரூபாய் பிடுங்கிக்கிட்ட, நான் எங்கிட்ட 1000 ரூபாய் கொடுப்பதாக சொல்லி அதை கொடுத்து விட்டு 5000 ரூபாய் பிடிங்கிட்டா அப்ப எங்களுக்கு 4000 ரூபாய் நஷ்டம் என்றுதான் பெண்கள் சொல்கிறார்கள். அதனாலதான் நாம் சொல்லுகிறோம், இதை வைத்து பெண்களுடைய ஓட்டை நீங்க வாங்க முடியாது என்று. அது மட்டுமல்ல, இன்னைக்கு அவர் சொல்றாரு, நாங்க உரிமைகளை கேட்கறதுக்காக போனாரு, உரிமைகளை கேட்டுதான் நாங்க தீர்மானம் போட்டிருக்கிறோம். கல்வி நான் ஒண்ணு சொல்றேன், ஏறக்குறைய 14 ஆண்டு காலம் நீங்க மத்தியில இருந்தீங்க, உங்க ஆட்சியில எல்லா சுகத்தையும் அனுபவிச்சீங்க, உங்க உறவினர்களுக்கு அந்த பதவி வேண்டும் இந்த பதவி வேண்டும் என்று கேட்டு வாங்கினீர்கள். அந்த சமயத்தில் நீங்க இந்த கல்வியை மாநில லிஸ்ட்ல இருந்து மத்திய லிஸ்ட்ல இருந்து மாநில லிஸ்ட் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னீர்களா? சொல்லலையே. இந்த நீட்டை கொண்டு வந்தது யாரு? நீங்க இருக்கும்பொழுது கையெழுத்து போட்டு கொண்டு வந்ததுதான். நீங்க அங்க இப்பொழுது கச்சத்தீவை பத்தி பேசுறீங்களா? கச்சத்தீவை அப்ப 14 ஆண்டுகள் நீங்க ஆட்சியில இருந்தீங்களா? கச்சத்தீவை மீண்டும் எடுக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தீர்களா? அதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்துனீங்க? அது நீங்க காவிரி பிரச்சனையை எடுத்துங்க. காவிரி பிரச்சனையில இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் நாங்கள் போராடி அந்த மேலாண்மை வாரியத்தை அறிவிச்சோம். காவிரி ஒப்பந்தத்தை நீட்டிக்காதது உங்களுடைய தவறு. அதனால இன்னைக்கு 215 டிஎம்சி தண்ணி வாங்கி நாம இப்ப 170 டிஎம்சிக்காக நாம அழுது கொண்டிருக்கிறோம். அதற்காக ஏதாவது போராடினீங்களா? 14 ஆண்டு காலமும் வசதிக்கும் அதை பயன்படுத்தி விட்டு இன்னைக்கு ஏதோ உரிமையை பேசுகிறேன் என்று பேசுகிறீங்களா? அதை தான் நாங்க சுட்டி காட்டுகிறோம். நீங்க நெய்வேலியில சொல்றீங்களா? நெய்வேலி ஒரே ஒரு கருத்தை சொல்லிடுறேன். நெய்வேலியில சொல்றீங்கல்ல, நீங்க நெய்வேலியினுடைய உங்களுடைய ஆட்சியில தான் நீங்க காங்கிரஸோட இணைந்திருந்த பொழுதுதான் என்ன ஆயிடுச்சுன்னா, நெய்வேலியை தனியாருக்கு விற்பதற்காக ஷேரை விற்கிறதுக்கு போயிட்டாங்க. அந்த பணத்தை 500 கோடி ரூபாயை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொடுத்துதான் அதை காப்பாற்றினார்கள். தயவு செய்து அதெல்லாம் நினைச்சு பாருங்க. எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க, என்னென்ன தவறுகளை நீங்க செய்தீர்கள் என்று பாருங்க. இன்னைக்கு நீட் உங்களாலதான் வந்தது, கச்சத்தீவு உங்களாலதான் தார வைக்கப்பட்டது, நீ காவிரி போய் வச்சு எந்த உரிமையும் நீங்க பாதுகாக்கல. பிஜேபியை காட்டி 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 வாங்கி விடலாம் என்று நினைக்காதீங்க. அவர் சொல்ற முக்கியமான அந்த குற்றச்சாட்டுகள் வந்து என்னன்னா, கடந்த தேர்தலில் நீங்க வாக்குறுதியாக கொடுத்தது நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னது, மற்றபடி இந்த கச்சத்தீவு பிரச்சனை உள்ளிட்ட பல பிரச்சனைகளை அவர் வந்து சொல்றாரு. அதே பிரச்சனை இப்பவும் நீடிக்குது. அதை நீங்க மறுக்கிறீங்களா சார்? நீட் தேர்வை ரத்து செய்ய இயலவில்லை என்பதை அவர் குற்றச்சாட்டு.
சொல்றதை புரிஞ்சுக்கணும். இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற அரசியலமைப்பு திட்டத்தின்படி ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு, மாநில அரசு, இந்த மாநில அரசுல இருந்து மாநில அரசு மக்களுடைய நலனுக்காக, வாழ்வாதாரத்திற்காக மாநிலத்தில் நம்ம அரசாங்கம் அமைக்கிறோம். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு நம்முடைய அரசு எங்களுடைய அரசாக இருந்த பொழுது, முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருந்த போது கச்சத்தீவு பிரச்சனைகள் வந்த பொழுது, இந்த கச்சத்தீவு பிரச்சனையை எதிர்த்து சட்டப்பேரவை தீர்மானம் கொண்டு வந்ததும், அதற்காக மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை செய்ததும், கச்சத்தீவை அழிக்க கூடாது என்று நாடாளுமன்றத்திலேயே குரல் கொடுத்து வேகமாக பேசி அங்கே பிரச்சனைகளை உருவாக்குவதும் திமுக தான். தமிழ்நாட்டுக்கு இந்த கச்சத்தீவு பிரச்சனை வந்து நீங்க எப்படி இது வந்து தீவை கொடுக்கலாம்னு சொன்னது கடுமையாக போயிடணும். நீட் தேர்வு கொண்டு வருகின்ற பொழுது எக்ஸப்ஷன், விதிவிலக்கு, எந்த மாநிலம் நீட் தேர்வு தேவையில்லை என்று விரும்புகிறதோ, எந்த மாநிலத்தில் அது அவசியம் இல்லையோ அந்த மாநிலத்திற்கு கிடையாது என்ற விதியை சேர்த்தது அடிப்படையில் ஆட்சி காலத்துல, எடப்பாடியின் ஆட்சி காலத்துல தான் நீட்டை கொண்டாந்து மறுபடியும் இங்க வச்சுக்கிட்டாங்க. திமுக இருக்கின்ற போது நீட்டு கிடையாது, அதை மறக்க கூடாது, மறந்துடக்கூடாது. இதெல்லாம் வந்து உண்மைய நாட்டு மக்களுக்கு தெரியும். இப்ப மக்கள் வந்து இவர் சொல்ற மாதிரி எல்லாம் போனாங்க, இப்படி மாறுவாங்க, அப்படி மாறுவாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மக்கள் அரசாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் செய்கின்ற திட்டங்கள் மற்றவைகள் எல்லாவற்றையும் மறைக்கக்கூடிய அளவிற்கு இந்த பிரச்சாரங்களை செய்யலாம். மூலமாக வெற்றி கிடைக்கும்.